நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைய நாள் டிசம்பர் 16 என்பது நம்ம ஸ்கவுட்டிங் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமானதொரு நாள். அதாவது இன்னைக்கு கப்பிங் அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ண நாள் உலகத்தில். பேடன் பவல் அவர்கள் ஸ்கவுட்டிங் ஆரம்பித்தது 10லேருந்து 15-16 வயது வரைக்கும் உள்ள பாய்ஸ்க்கு தான் நினச்சி ஆரம்பித்தார். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுக்கும் போச்சு. அந்த 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் தேவைப்படுகிற நிலை வந்தது. 15-17 வயசுக்கு பிறகு பெரியவர்களுடைய பாய்ஸுக்கும் அடல்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு விரிந்தது. அதற்கான ப்ரோக்ராமையும் இவர் டிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானது. ஆகையினால இவர் உல்ஃப் கப் ஹேண்ட் புக் அப்படின்னு 29 நவம்பர் 1916 ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கில் கப்பிங்க்கான ப்ரோக்ராமு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறாரு. எப்படி ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் எழுதினாரோ அதுபோல் இது கப்ஸுக்குன்னு எழுதினார். ஹேண்ட் புக் கப் மாஸ்டர்ஸ்க்காக. பேசிக்காக இவர் பேடன் பவலுக்கு இன்ஸ்பயர் ஆனது அவருடைய இணை வயதுக்காரராக இருந்தார் ருத்யார்ட் கிப்ளிங்கினுடைய ஜங்கிள் புக் என்று சொல்லக்கூடிய இந்திய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த கதைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம கப்ஸுக்கான ப்ரோக்ராமே இவர் டிசைன் பண்ணார். இந்த ப்ரோக்ராமு 16 டிசம்பர் 1916 ஃபார்மல் லான்ச் பண்ணாங்க பேடன் பவல். காக்ஸ்டன் ஹால் என்று சொல்லக்கூடிய லண்டனில் உள்ள ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு கட்டிடம், அதில் தான் தொடங்கினாங்க. இதில் தொடங்கும் பொழுதே இதில் நிறைய டிஸ்பிளே பண்ணி எல்லாருக்கும் தெரிவித்து தான் தொடங்குறாங்க. அந்த டிஸ்பிளேயில் என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னா, ஜிம்னாஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் எய்ட் வச்சுருந்தாங்க, சிக்னலிங் வச்சுருந்தாங்க, நிட்டிங், இதெல்லாம் பாய்ஸ் செய்கிற மாதிரியே ஆக்டிவிட்டி வச்சு ஒரு கிராண்ட் ஹவுல் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த கப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஹவுல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இட்ஸ் எ கிரீட்டிங் ஃபார் த கப் மாஸ்டர். ருத்யார்ட் கிப்ளிங்கினுடைய ஜங்கிள் புக்கிலேருந்து எடுத்தார்னு சொன்னோம் இல்லையா, அதில் உள்ள உல்ஃப்ஸுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபோட சீஃபுக்கு பேர் ஆக்கேலான்னு பேர். அந்த ஆக்கேலா தான் அந்த உல்ஃப் கூட்டத்தையே வழி நடத்துச்சு. அப்போ அந்த ஆக்கேலாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய உல்ஃப்ஸ் எல்லாம் கூடி அந்த ராக் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆக்கேலாவுக்கு க்ரீட் பண்ணும், வணக்கம் சொல்லும், வாழ்த்து சொல்லும். அதே முறைப்படி தான் கப் மாஸ்டர் ஆக்கேலாவாக நினைத்து கொண்டு இந்த நம்ம இருக்கக்கூடிய கப்ஸ்லாம் உல்ஃப் கப்பாக தங்களை நினைத்து கொண்டு தாங்கள் பிறருக்கு குட் டர்ன் செய்வோம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த கிரீட்டிங் அமைவது போல் இவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரே இதற்கு என்ன பண்ணியிருக்காரு, எப்படி கப் கிரீட்டிங் இருக்கணுங்கிறத அவரே சொல்லி காட்டியிருக்கிறார். அவருடைய ஓன் வாய்ஸில் உள்ள அந்த ப்ரொசீஜரையும் நான் இதோட இணைக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். Hello, boys. Did you hear that howl? It was given by Wolf Cub. Do you know what a Wolf Cub is? Yes, he is a small boy in uniform with a green jersey and cap, bare knees, and ugly face. Yes, but whatever his face is like, don't you forget it. He has a good heart. He is full of pluck, and he is ready to do a good turn to anybody so far as he can. That is his duty. Most fellows who wear a uniform have some duty to do and orders to obey. Well, the order that the Wolf Cub has to obey sounds a funny one. It is as you heard just now. Dib, dib, dib. It is spelt D-Y-B. D stands for do, Y stands for your, B stands for best. Do your best. And when a pack of Wolf Cubs hears the order, they howl back, we'll dob, dob, dob. We will do our best. And they mean it too. So I advise every boy who is not yet a cub to join and to have a jolly time and to learn how to dib, dib, dib. இப்போ உலகம் முழுதும் இந்த கப் கிரீட்டிங் கிராண்ட் ஹவுல்ங்கிற பேரில் சொல்லப்படுகிறது. இந்த கிராண்ட் ஹவுல் எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு நிகழ்வு துவங்கும் பொழுதும் ஒரு நிகழ்வு முடிக்கும் பொழுதும் கப் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் செய்யும் பொழுது இதை பயன்படுத்துகிறாங்க.
அதாவது தன்னுடைய ஆக்கேலாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, உறுதி எடுத்துக்கொள்ளும் விதமாக, தங்களுடைய ப்ராமிஸை ரினியூவல் பண்ணிக்கும் விதமாக அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியாக அது இருக்கிறது. ஆகையினால் இந்த கிராண்ட் ஹவுல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வினை நாம் இந்த கப்பிங் பிறந்த நாளாகிய இன்று 16th டிசம்பரில் நினைவு கொண்டு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய கப்ஸை நாம் நினைத்து பார்ப்போம். நாம் நம்மளுடைய பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு கப்பிங் பயிற்சி தருவோம் என இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணித்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.